Hi friends, welcome back. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கேமரா IP கேமரா அது Hikvision brand. இது வந்து லேட்டஸ்ட் Cctv ன்னு சொல்லிட்டு நியூ அல்காரிதம் புது கேமரா. ஆக்சுவலாக அதான் அதோட பேக்கிங் தான். இது மாடல் பார்த்தீங்கன்னா DS-2CD2023G2-I 4mm லென்ஸோட சைஸு. ஸோ ஃபிக்ஸ்டு மினி புல்லட். அந்த மாடல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதை வந்து லைவாக வந்து நம்ம எப்படி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். பேக்கிங் எல்லாமே நல்லா சேஃபாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மேனுவல் இருக்குது. இந்த கேமராவோட ஃபுல் மேனுவல் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எல்லாமே இருக்கும். கான்ஃபிகரேஷன் இருக்காது. இது வந்து இன்ஸ்டாலேஷன் மேனுவல் தான். ஸோ இது வந்து எதுக்குன்னா நம்ம கேமராவை மவுண்ட் பண்ணுறோம்ல, இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, அதனால் எங்கெங்கே ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால ட்ரில் டெம்ப்ளேட் இருக்கும். நீங்கள் வந்து மார்க் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இந்த 3 இடத்துல ஹோல்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக, ரொம்ப ஈஸியான இது மெத்தடு, அக்யூரேட்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டிக்கரும் உள்ளே இருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு எல்என் கீன்னு சொல்லுவாங்க, இதை அலைன் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பெஷல் கீ அந்த இதை வச்சு தான் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து அந்த இதில் உள்ள ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ண முடியும். நம்ம நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுலாம் இதில் ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் ஸ்பெஷல் கேஸ்க்காக இந்த இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸ். ஆக்சுவலாக நம்ம கேட் 6 நம்மளோட மெயின் கேபிள் உள்ளே வரும்போது இந்த கேபிளுக்குள்ளே விட்டு நம்ம இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எந்த வாட்டர் லீக்கேஜு, ரெயின் இந்த மாதிரி எந்த அவுட்டோரில் யூஸ் பண்ணும் போதும் வாட்டர் வந்து நம்ம கனெக்டருக்குள்ளே போகாது. அதனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸிங்கு. இது கம்பல்சரி யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணாட்டா நமக்கு நல்ல மழை வருது, நல்ல ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா வாட்டர் வந்து கனெக்டருக்குள்ளே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி கனெக்டர் வாட்டரால் டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி எங்கேயுமே கிளைம் ஆகாது. அதனால் இது கம்பல்சரி இது போடணும். ஃபைனலி இந்த கேமரா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இது வந்து ஸ்மார்ட் ஐஆர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டிசைன் இந்த மாதிரி டிசைன்லாம் லுக்கே நல்லாயிருக்கும். முதல்லலாம் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போ வந்து லென்ஸ் மட்டுமே ஸ்கொயர் டேப்பில் ஸ்மார்ட்டாக நியூ ஃபியூச்சரோட வர்ற கேமராஸ் இப்போ எல்லாமே. இது இங்கே தான் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட்டு, இதை வந்து மேலேயும் கீழேயும் பண்ணிக்கலாம். இங்கே தான் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இந்த கேட்டிங்கல்ல ட்ரில் இது கொடுத்தாங்கல்ல, இது இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு இங்கே இது பண்ணிவிட்டு ஸ்டிக்கரை வச்சுட்டு 3 ஹோல் போட்டு நீங்கள் அப்படியே கரெக்டாக இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால எல்என் கீ இங்கே ரீசெட் பட்டன் இருக்கும். இங்கே SD கார்டு போடலாம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் எல்என் கீ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேறு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இது உங்களுக்கு வந்து இது வந்து RJ45 போட்டு நம்ம இதில் தான் வந்து கேமராலேருந்து NVR வந்து கனெக்ட் பண்ணுறோம் POE மூலியமாக. அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து 12 வோல்ட்டோட பவர் சப்ளையும் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து POE யூஸ் பண்ணலை, நீங்கள் டைரெக்டாக பவர் கொடுக்குறீங்க, செப்பரேட்டாக பவர் கொடுக்குறீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்குண்டான ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான். ஒரு கேமரா பேக்கிங்குள்ளே இவ்வளோ தான் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி NVRோட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ.